இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்துக்குது. அதை பற்றி தான் நான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அது போட்டுங்க. அடுத்து உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டரில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமா ஃபாதர் நேமாக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக அந்த இதில் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் எத்தனை இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலா ட்ரான்ஸ்ஜெண்டரா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அது போட்டுங்க. ரிலீஜியன் கேட்குறாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க. கம்யூனிட்டி சாதி சான்றிதழ் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிங்க. சப்கேட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சாதி சான்றிதழ் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா எழுதுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது எழுதுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்எம்சியில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் கேட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உதவியாளர் போஸ்டிங்லாம் தேவையில்லை. பர்மனெண்ட் அட்ரஸ் நாங்கள் எழுதிக்கிங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அதே எழுதுருங்க. மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அதை எழுதுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியல் நம்பர் 1 போட்டு எக்ஸாம் பாஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இயர் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டாக என்னங்கிறத பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. எத்தனை பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் 100க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்னு அதை எழுதுருங்க. அதேமாதிரி 12th காலேஜ் என்ன குவாலிஃபிகேஷன் அது மாதிரி நீங்கள் எழுதுருங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்களா 1 2 3 பார்த்தீங்கன்னா போட்டு எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி எங்கள் இடத்துல ஒர்க் பண்ணீங்க, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆனீங்க, உங்களுடைய போஸ்ட் அங்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆதார் கார்டு வச்சுக்கிறீங்கன்னா எஸ் கொடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க எஸ் கொடுங்க. 12th 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, அதே எஸ் கொடுங்க. அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிகிரி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் எம்பிஹெச்டபிள்யூ இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. போஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். என்னென்ன உங்ககிட்ட இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நர்சிங் பார்த்தீங்கன்னா கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, என்ன கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸு, அதேமாதிரி ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்த்தீங்கன்னா மேல் கொடுத்த எல்லா தகவலும் கரெக்டு. நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்னும் பொய்யான தகவலும் கொடுக்கல. அப்படி தெரிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டீஸ் இல்லாத எப்போ என்னாலும் டெர்மினேட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே சைன் பண்ணணும். டேட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல என்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பிளேஸும் டேட்டும் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி 26,500 சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்பிஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜி போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஆர்டிபி சென்டர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அசிஸ்டண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி 26,000 சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியர் டர்போக்ளோசிஸ் லெபார்டரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நண்பா. 10th 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். அதே மாதிரி 19,800 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்னு காமர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் 16,000 சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியனுக்கு 13,000 சம்பளம். 28 வேகன்சி இருக்குது. நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி கோர்ஸ் 2 years படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் விசிட்டர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் சயின்ஸில் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 years கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் எல்கேஜிவி எம்பிஹெச்டபிள்யூ இது மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். 14 வேகன்சி 13,300 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 46 வேகன்சி. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனச்சுவல்ஸ் வயசாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். கான்ட்ராக்ட் பீரியட் 11 மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பர்மனன்ட் ஜாப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாட முடியாது, கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு 1 month நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு உங்களை பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பூர்த்தி செஞ்சு 9/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அது பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா த மெம்பர் செக்ரட்டரி நேஷனல் டர்போக்ளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பான் பில்டிங் சென்னை 6,03,000 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பயனுள்ள தகவல் இருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.